நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். தட்டாம்பூச்சி தண்ணிக்குள்ளே முட்டை போட்டு, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து, அது ஆ, பூச்சி பருவமாகி லார்வா மாதிரி அதுக்கப்புறமா அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி பறந்து போகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் முழு வளர்ச்சி அடைந்த தட்டாம்பூச்சி. தட்டான் பறந்தா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. அதோட லார்வா இது தான். அதனால தான் தண்ணிக்கும் இவங்களுக்கும் ரொம்பவே சம்மந்தம் உண்டு. மழை எப்போ பெய்யும் போகுங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் இங்கே பாருங்கள், நம்மலாம் சின்ன வயசில் என்ன செய்வோம், மழை வர்றதுக்கு முன்னாடி நிறைய பறக்கும். இந்த தட்டாம்பூச்சிலாம் நிறைய பறக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை பிடிச்சி விளையாடுவோம் அந்த மாதிரி. ஆனால் இப்போல்லாம் நிறைய பார்க்க முடியல. சின்ன வயசில் பார்த்த நிறைய உயிரினங்கள் இப்போ பார்க்க முடியல பாருங்கள். ஆனால் இது இன்னும் முழு வளர்ச்சி அடையலை. இந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெக்கை இன்னும் கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்குது. அது நேரானதுக்கு அப்புறமா தான் அது பறந்து போவோம். அந்த மாதிரி சின்ன வயசில் பார்த்த உயிரினங்கள் நிறைய காணாமல் போயிடுச்சு இப்போது. அதெல்லாம் நம்ம பாதுகாத்து வளர்க்குறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று போயிருக்கு பாருங்கள், அதோட லார்வா இதிலேருந்து பட்டாம்பூச்சியாக உருமாறி வெளியில் போயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளே வாழாது. இந்த தட்டாம்பூச்சி வெளியில் தான் வாழும். அதுக்கப்புறமா தண்ணியில் முட்டை போட்டு அவங்க திரும்பவும் அவங்களோட இங்கே பாருங்களேன், நிறையா இருக்குது பூச்சி. இந்த மாதிரி நிறைய பூச்சி இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற மீன் குஞ்சுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன புழுக்கள், இது தான் இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணிக்குள்ளேயே இருந்து வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போயிடுவாங்க.